அனைத்து ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல், அதுவும் டிஆர்பியிலேருந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னா ப்ரெஸ் நியூஸு ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. நம்ம இது வரைக்குமே டிஆர்பி ஆக்டிவாக இல்லைன்னு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா டிஆர்பி ஓவர் ஆக்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு என்ன தகவல் பார்த்திங்கன்னா, ஒரு 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் நடந்த பிஜிடிஆர்பி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு 1, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1க்கான எக்ஸாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேக்கன்சி ஃபில் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது அதை பற்றி வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், நம்முடைய சேனலில் நேற்று போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இன்னொரு வேக்கன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1ல் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வுன்னு ஒரு தேர்வு வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நியமன தேர்வில் ஒரு போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டிங்கோட ஒரு 1000 போஸ்டிங் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்போவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த 1000 போஸ்டிங்கில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதனை டீட்டெயிலாக இப்போ வெளியிட்டிருக்காங்க. அப்போ இது டிஸ்ட்ரிபியூஷன் வெளியிட்டதுக்கு அப்புறம் அடுத்தது இன்னும் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணலை. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ செகண்ட் கிரேட் டீச்சருக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணலை. அதுவும் விரைவில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெளியிட்டாங்கன்னா நம்ம யாரெல்லாம் எழுதியிருக்கோமோ உங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு கடவுளை வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்முடைய தேர்வு பிஜிடிஆர்பியில் 1915 வேக்கன்சி, அதாவது சட்டசபையில் சொன்னதை விடவே வேக்கன்சி அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் வரப்போகுது. நவம்பர் மந்தில் எக்ஸாம் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆகஸ்ட்டு நவம்பர் சொல்லும் போது எங்கேயோ ரொம்ப லாங்கில் இருக்க மாதிரி உங்களுக்கு தோன்றும். ஆனால் அப்படி இருக்காது. கண்ணை மூடி கண்ணை திறக்க காட்டி ஆகஸ்ட் மந்த்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ நாம் நியூ சிலபஸ்ஸு, ஸோ இது வரைக்கும் நம்ம படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம எல்லாருமே ஓல்டு சிலபஸ் தான் கவர் பண்ணியிருப்போம். ஏற்கனவே படித்தவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸையும் நியூ சிலபஸையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி இதில் எதெல்லாம் புதுசாக ஆட் ஆகிருக்கோ ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. அது ஏன்னா நமக்கு ஓல்டு சிலபஸில் ஒரு சில இது யூனிட் தேவையில்லாமல் இருக்கும். தேவையில்லாததை திரும்ப திரும்ப ரிவைண்ட் பண்ணி நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவையில்லாத யூனிட்டை ரெடியூஸ் பண்ணிவிடுங்க, தேவையானதை ஆட் பண்ணுங்கள். ரெடியூஸ் பண்ணதை விட்டுட்டு புதிதாக நம்ம இன்ன வரைக்கும் படிக்காததை என்ன பண்ணுங்கள், அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நேரத்தை அதிகமாக ஒதுக்கி படிங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம ஒரே பார்வையிலே போகக்கூடாது. நமக்கு ஆகஸ்ட் மந்த்து தான் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதற்கு முன்னாடியே நம்ம ஒரு 3 தடவையாவது நம்ம சிலபஸை ரிவைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியுங்க, பிஜிடிஆர்பியில் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளை விட எவ்வளோ பேர் இந்த தேர்வுக்காக பல ஆண்டு காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, போராடிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேகம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம போராடணும் அப்படின்னா, நமக்கு நம்ம போட்டியில் வெற்றி அடையணும், நம்ம அரசு ஊழியராக ஆகணும், நம்முடைய கனவு நினைவாகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இன்றைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் வாழ போகிறோம். ஸோ அதற்காக தான் சொல்கிறேன், நல்லா படிங்க, விட்டுறாதீங்க. இதுதான் கடைசி வாய்ப்பாக எடுத்து நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.